காவிரி முதல் கடாரம் வரை. சோழர்களின் சாம்ராஜ்ய கதை. காவேரி அன்னை வளம் கொழிக்கும் சோழ நாடு. அங்கே புலிச்சின்னம் பொறித்த கொடி ஒன்று கம்பீரமாக பறந்து கொண்டிருந்தது. இந்த கதை அந்த புலியின் கர்ஜனை உலகம் முழுவதும் ஒலித்ததை பற்றியது. அத்தியாயம் 1. சங்ககாலத்து நெருப்பு. முற்கால சோழர்கள். பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன் சோழ பரம்பரை உறையூர் என்னும் சிற்றூரிலிருந்து ஆட்சி செய்ய தொடங்கியது. இந்த பரம்பரையின் முக்கிய நட்சத்திரம் கரிகால் சோழன். அவர் ஒரு துரதிருஷ்டமான தீவிபத்தில் தனது காலை இழந்தாலும் அந்த கரிகாலன் கருகிய காலை உடையவன் என்ற பெயரால் உலகம் அவரை போற்றியது. காரணம், அவர் ஒரு மாபெரும் பொறியியல் அதிசயம் செய்தார். காவிரியில் பெருக்கெடுத்து ஓடிய நீரை விவசாயத்துக்கு பயன்படுத்த நீண்ட கரை அமைத்து காவிரிக்கு கரை கண்டவர் ஆனார். அவருடைய தலைநகரம் பூம்புகார் என்னும் பெரிய துறைமுக பட்டணமாக உலக வணிகர்கள் வந்து செல்லும் மையமாக விளங்கியது. காலப்போக்கில் சோழரின் புகழ் மங்க தொடங்கியது. மற்ற அரசுகளின் எழுச்சியால் சோழ வம்சம் சிற்றரசர்களாக குறுகி போனது. இருப்பினும் புலியின் வேர் மண்ணில் ஆழமாக இருந்தது. அத்தியாயம் 2. புலியின் மறு எழுச்சி. விசயாலயன் முதல் ராஜராஜன் வரை. போஆ 9 ஆம் நூற்றாண்டில் அந்த உறங்கும் புலி விழித்தது. சோழர்களின் மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் விசயாலய சோழன். போஆ 848. அவர் பல்லவர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் இடையே நடந்த சண்டையை பயன்படுத்தி முத்தரையரிடமிருந்த தஞ்சாவூரை கைப்பற்றினார். சோழ பேரரசின் தலைநகரம் இனி தஞ்சைதான். விசயாலயனின் பேரனும் மகனும் பேரரசை வலுப்படுத்தினர். முதலாம் ஆதித்த சோழன் பலம் வாய்ந்த பல்லவ சாம்ராஜ்யத்தையே முடிவுக்கு கொண்டு வந்து தொண்டை மண்டலத்தை சோழ நாட்டோடு இணைத்தார். சோழ நாடு மெல்ல மெல்ல வலுப்பெற்றது. அத்தியாயம்